சரி, ஓகே. இப்போ செக்யூரிட்டி அப்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இது பெரிய அளவில் கிடையாது. ப்ளஸ் இதோட அப்டேட்டோட ஸ்டோரேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 500 எம்பிக்குள்ளே தான் வரும். அப்படியே தாண்டினாலும் 1000 எம்பிக்குள்ளே தான் வரும். தவிர்த்து ஜிபி கணக்கில் இது போகவே போகாது. 200 அது 250 300 400 இந்த மாதிரி ஸ்டோரேஜுக்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். செக்யூரிட்டி அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட மொபைலில் நிறையா செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸை அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்காக இந்த செக்யூரிட்டி அப்டேட்டை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த செக்யூரிட்டி அப்டேட்டை ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்காகவும் கொண்டு வருவாங்க. ஏதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம் மொபைல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களோட மொபைலில் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எதிர்மாறாக நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்டேட்டை கொண்டு வருவாங்க, செக்யூரிட்டி அப்டேட்டை. அப்போ நீங்கள் பண்ணும்பொழுது உங்களோட மொபைல் சேஃபாக தான் இருக்கும்.